Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பம் மேற்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மாண்புமிகு ஈஸ்வரன் அவர்கள் கலைஞர் உரிமை தொகையை பற்றி குறிப்பிட்டு சொல்லி ஏற்கனவே மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் 1,14,00,000 பேருக்கு அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் இதில் விடுபட்டு போயிருக்கிற செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது அரசுக்கும் கவனத்துக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த அவையிலும் அது எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த பணியை பொறுத்தவரையில் வருகிற ஜூன் மாதம் 4ஆம் கட்டமாக அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க இருக்கிறோம். அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் 9,000 இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் விடுபட்டவர்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவை. நம்முடைய மாண்புமிகு ஈஸ்வரன் அவர்கள் கலைஞர் உரிமை தொகையை பற்றி குறிப்பிட்டு சொல்லி ஏற்கனவே மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் 1,14,00,000 பேருக்கு அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் இதில் விடுபட்டு போயிருக்கிற செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது அரசுக்கும் கவனத்துக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த அவையிலும் அது எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த பணியை பொறுத்தவரையில் வருகிற ஜூன் மாதம் 4ஆம் கட்டமாக அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க இருக்கிறோம். அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் 9,000 இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியதை பார்த்தோம். விடுபட்டவர்களும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு மீண்டும் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விடுபட்டவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக 9,000 இடங்களில் முகாம் நடைபெற இருப்பதாகவும் அந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் பேசியிருக்கிறார். விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் 9,000 இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான முகாம் நடைபெற இருக்கிறது. அந்த முகாமை பயன்படுத்தி அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.